அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிம் அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால குளிப்புடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து நம்முடைய ஹனஃபி மத்ஹபின் படி நம்மால் முடிந்தவரை சட்டத்திட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகின்றோம். குளிப்புடைய சட்டத்திட்டங்கள் கடைசியாக நாம் போட்ட வீடியோவில் குளிப்பு என்பது 3 வகையாக நாம் பிரித்து, எப்பொழுது குளிப்பது ஃபர்து, எப்பொழுது குளிப்பது சுன்னத்து, அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 வகையை பார்த்தோம். இன்றைக்கு 3வது வகையாக எப்பொழுதெல்லாம் குளிக்கிறது முஸ்தஹப், என்னங்க, எப்பொழுதெல்லாம் குளிக்கிறது முஸ்தஹப் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, இந்த முஸ்தஹப்பான குளியல்கள் இது குளிக்க வேண்டும் என்பதாக நிர்பந்தம் இல்லை. இருந்தாலும் நாம் இந்த நேரத்திலே குளித்து கொள்வது அது ஒரு சிறந்த விஷயம், ஆகுமான விஷயம். அதனால தான் இன்ஷா அல்லாஹ் இந்த முஸ்தஹப்பான காரியங்களையும் முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மென்மேலும் நம்முடைய நன்மைகளை, சவாபுகளை, கூலிகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இப்போ பாருங்க, இந்த எப்போல்லாம் குளிக்கிறது முஸ்தஹப்னு சொன்னால் அதற்கு சில நிறைய இடங்கள் இருக்கின்றன. முதலாவதாக பார்த்தால் ஷஅபானுடைய இரவு, ஃபி லைலத்தி ஷஅபான். இந்த ஷஅபானுடைய அந்த 15வது இரவில், அதாவது பராஅத்துடைய ஃபி லைலத்தில் பராஅத், இந்த பராஅத்துடைய இரவிலே நாம் குளித்து கொள்வது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்தபடியாக ஃபி லைலத்தில் கத்ர், ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் குளித்து கொள்வதும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். இன்னும் சொல்கிறாங்க, இந்த லைலத்துல் கத்ர் மட்டும் இல்லாமல் ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவிலேயும் நீங்கள் குளித்து கொள்வது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக நமக்கு சொல்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறாங்க, அடுத்து எப்போ குளிக்கிறது முஸ்தஹப்னு சொன்னால், இப்போ சூரிய கிரகணம், லி சலாத்தில் குசூஃபி வல் ஹுசூஃப், அதாவது சூரிய கிரகணத்துடைய தொழுகைக்காக, அல்லது சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அந்த தொழுகைக்காக, அல்லது லி சலாத்தில் இஸ்திஸ்கா, ஏதாவது ஒரு ஊரிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு, இப்போ இந்த விஷயம் இந்த அதாவது பஞ்சம் ஏற்பட்டு மழைக்காக வேண்டி என்ன செய்வாங்க, தொழுவாங்க. இப்போ இந்த மழைக்காக வேண்டி தொழுவக்கூடிய அந்த நிலைமை இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ரஹ்மத்தாக, அல்லாஹு தாலா ஒரு பசுமையாக அல்லாஹ் நம்மளை வாழ வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இது அன்றைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் தொழுதிருக்கிறாங்க. இப்படி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் தொழுதிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இந்த 3 நிலைமைகளில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மழைக்காக வேண்டி அந்த நிலைமைக்காக வேண்டி நம்ம தொழுகையை நம்ம நிலைநாட்டும் போது அப்போ என்ன செய்யறது, குளித்து கொள்வது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக சொல்றாங்க. அடுத்தபடியாக நமக்கு ஏதாவது ஒரு கடுமையான பயம் ஏற்படுது, ஏதாவது ஒரு திடுக்கம் ஏற்படுது, அல்லது ஒரு பகலுடைய நேரமாக இருக்கு, ஒரு கடுமையான இருள் சேர்ந்து நல்ல ஒரு கடுமையான பலத்த காற்றோ அல்லது ஒரு பலத்த மழையோ அந்த பகலுடைய நேரத்தில் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ நாம் என்ன செய்யறதுங்க, ஒரு நன்மையை நாடி நம்ம குளித்து கொள்வது அது ஒரு முஸ்தஹப்பான ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம புத்தாடை அணியும் போது, நம்ம புதிய ஆடையை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அணியிறோம், அப்போ அந்த ஒரு சமயத்திலையும் நம்ம குளித்து கொள்வது ஒரு முஸ்தஹப்பான விஷயம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுவும் ஒரு நிஅமத்து. இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் ஆடைகள், ஏதோ ஒரு போட்ட ஆடைகளை இன்னைக்கு அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா நம்மளை சுகமாக வச்சிருக்கிறானே, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், நான் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், அந்த நிஅமத்துகளுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அப்போ ஷுக்ர் செய்யும் விதமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் புதிய ஆடைகளை நாம் அணிந்தால் நல்ல முறையில் ஒரு குளித்து நாம் என்ன செய்யறதுங்க, அல்லாஹ்ட்ட தொழுது நம்ம துவா செய்யறது, இதுவும் ஒரு சவாபான நன்மையான விஷயமாக இருக்கு. அடுத்து எப்போ குளிக்கிறது முஸ்தஹப்னு சொன்னால், இப்போ நம்ம பாவங்கள் செஞ்சிட்டோம், இன்னைக்கு எல்லாரும் பாவங்கள் செய்யக்கூடிய அடியார்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அந்த பாவத்திலிருந்து நம்ம தௌபா செய்ய நாடுறோம்னு சொன்னால் அந்த தௌபா நம்ம செய்வதற்கு முன்பு குளித்து கொண்டு தௌபா செய்கிறது இதுவும் ஒரு ஆகுமான விஷயம், ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்தபடியாக பாருங்க, சஃபர்லேருந்து நம்ம ஊருக்கு திரும்பி வரோம்.
இப்போ என்ன செய்கிறோம், ஒரு உதாரணமாக நம்ம சஃபருக்கு போகிறோம். இப்போ சஃபர் முடிச்சுட்டு நம்ம திரும்பி நம்முடைய வீட்டுக்கு வரோம்னு சொன்னால் இப்போ குளித்து கொள்வது இதுவும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்து ஃபி துஹூலில் மதீனா, இப்போ மதீனாவுக்கு நாம் நுழையிறோம், அப்போ என்ன செய்கிறது, குளித்து கொள்வது நம்ம முஸ்தஹப்பான விஷயம். அல்லது ஃபி துஹூலி மக்கா, ஒருத்தர் மக்காவுக்கு போகிறாரு, அந்த போகிறதுக்கு முன்னாடியே குளித்து கொள்வது இதுவும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்து இந்த யௌமுன் நஹர் அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளிலே முஸ்தலிஃபாவில் நாம் தங்குவோம். அந்த முஸ்தலிஃபாவில் அந்த தங்கக்கூடிய அந்த சமயத்தில் நாம் குளித்து கொள்வது இதுவும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்தபடியாக பாருங்கள், தவாஃபு ஜியாரா, அதாவது ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் முடித்த பிறகு கடைசியாக என்ன செய்வாங்க, தவாஃபு ஜியாரா செய்வாங்க. அந்த தவாஃபு ஜியாரா செய்வதற்கு முன்பு குளித்து கொள்வது என்னங்க, அதுவும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்து சொல்கிறாங்க, மையத்தை குளிப்பாட்டியவர், மையத்தை குளிப்பாட்டிய பிறகு குளித்து கொள்வது. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, மன் கஸலல் மையத்தை ஃபல் யக்தஸில், அவரும் என்ன செய்யட்டும், குளித்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேணுதலுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. குளிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் மையத்து என்பது அது ஒரு நஜீஸ் இல்லை, அது எல்லாரும் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு போக வேண்டியவர்கள் தான். அதனால இருந்தாலும் நம்ம ஒரு முஸ்தஹப்புக்காக, ஒரு பேணுதலுக்காக நாம குளித்து கொள்வது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்தபடியா எப்போ குளிக்கிறது முஸ்தஹப்னு சொன்னா, இப்போ ஹிஜாமா செய்கிறோம். ஹிஜாமா செய்கிறது ரத்தம் குத்தி எடுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்துள்ளார்கள். ஹிஜாமா செய்கிறது சுன்னத்தான விஷயம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்களை வெளியாக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. அப்போ அந்த ஹிஜாமா செய்த பிறகு நம்ம குளித்து கொள்வது முஸ்தஹப். ஏன்னு சொன்னால் இப்போ அந்த ஹிஜாமா செய்கிறதுனால நம்முடைய கெட்ட ரத்தங்கள் வெளியாகுது. இப்போ ஒரு நஜீஸ் வெளியாகுவதை போல தானே இருக்குது. அதனால் நம்ம குளித்து கொள்வதும் இதுவும் ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்தபடியாக சொல்கிறாங்க, ஃபி இஃபாகத்தில் ஜுனூனி அவில் இகுமா, இப்போ ஒருத்தர் ரொம்ப அதிகமாக யோசித்து ஒரு ஜுனூன், அதாவது அவருடைய சுய அந்த நினைவு எழுந்து ரொம்ப ஒரு பைத்தியக்காரருடைய நிலைமை வரைக்கும் இவர் போயிட்டாரு. ரொம்ப யோசிச்சு ஏதாவது சிந்தனைகள் அதிகமாகி அந்த பைத்தியத்திலிருந்து இவர் விடை பெற்ற பிறகோ, அல்லது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு, அந்த மயங்கி விழுந்ததற்கு பிறகு, அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்றதற்கு பிறகு இவர் குளித்து கொள்வது முஸ்தஹப். என்னங்க, குளித்து கொள்வது வாஜிபு இல்லை, கட்டாயம் இல்லை. குளித்து கொள்வது அது ஆகுமான விஷயம், முஸ்தஹப்பான விஷயம், அது ஒரு பேணுதலான விஷயம் என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க, கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, ஒரு மனிதன் இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடைசியான ஒரு முஸ்தஹப்பான விஷயம், இப்போ ஒரு காஃபிர்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபிர் இப்போ சுத்தமான நிலையில் இருக்கிறார். அந்த சுத்தமான நிலையில் இருக்கும்போது அவர் இஸ்லாத்துக்கு வரார். அப்படி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் குளித்து கொள்வது முஸ்தஹப்பு தான். இங்கே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், அதில் 2 விதமான கருத்து இருக்குது. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க குளித்து கொள்வது வாஜிபுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா முஸ்தஹப்பும் சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன சொல்கிறோன்னா அது முஸ்தஹப்பு. அவர் எப்போனா இப்போ சுத்தமான நிலையில் இருக்கிறாரு, அந்த நிலையிலேயே இஸ்லாத்துக்கு கலிமாவை சொல்லி வராருன்னா அப்போ குளித்து கொள்வது முஸ்தஹப் தான், கட்டாயம் இல்லை. ஆனால் எப்போ அது கட்டாயமாக ஆகும்னு சொன்னால், அவர் ஆல்ரெடி ஜுனூபாலியாக இருக்கிறார், அதாவது குளிப்பு கடமையானவராக இருக்கிறாரு. அந்த நிலையில் இவர் வந்தாருன்னா அப்போ என்ன ஆகிடும், அந்த குளிப்பு என்பது அவருக்கு கடமையாகிவிடும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ என்னங்க ஆகிடும், குளிப்பு என்பது கடமையாகிவிடும். சரி, இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது போல நிலைகளில் நம்ம குளித்துக் கொள்வது முஸ்தஹப்பான காரியம், ஆகுமான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த குளிப்புடைய 3 வகையும் நம்ம பார்த்துட்டோம். எப்போ குளிக்கிறது ஃபரது, எப்போ குளிக்கிறது சுன்னத்து, எப்போல்லாம் குளிக்கிறது முஸ்தஹப், ஆகுமான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு நாம அந்த குளிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் நாம் முடித்துக் கொள்ளலாம். சுருக்கமாக நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ உதுவுடைய சட்டங்களும் முடிஞ்சிருச்சு, குளிப்புடைய சட்டங்களும் முடிஞ்சிருச்சு. பார்க்காதவர்கள் நம்ம முன்னாடி போட்ட வீடியோக்களின் வழியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த பகிர்வதின் மூலமாக சதகா ஜாரியாவாக உலகத்தில் ஹயாத்தில் இருக்கும் வரையிலும், அல்லாஹ் நாளை மறுமையில கபருடைய வாழ்க்கை வரையிலும் அல்லாஹ் அந்த நன்மைகளை நமக்கு சேர்த்து கொண்டே இருப்பான். ஆக அனைவர்களும் பகிர்ந்து விடுங்கள், தாங்களும் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நாளை வீடியோவில் நம்ம தயமும் சம்பந்தமான இன்ஷா அல்லாஹ் அந்த இதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னு சொன்னால் முதல்ல நம்ம அந்த தஹாரத்து இபாதத்துகளுக்கு அவசியமானது சுத்தம் தான். அதனால் முதல்ல ஒதுவை பார்த்தோம், அடுத்து குளிப்பு பார்த்தோம். அடுத்து நம்ம இந்த ஒது செய்ய முடியலை, குளிப்பு செய்ய முடியலைன்னு சொன்னால் அடுத்து தயமும் தான் நமக்கு அசல். அதனால் தயமும் சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷல்லா நாம நாளை வீடியோவிலிருந்து நாம் இன்ஷல்லா பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.